நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவோட மூத்த வேளாண்மை அறிவியலாளர்கள்ல ஒருவரான முதன்மையான மார்க்சிய சிந்தனையாளரும் எழுத்தாளருமான தோழர் எஸ்.என். நாகராசன் அவர்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1927ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட இயற்கை வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கு வித்திட்ட முன்னோடிகளில் இவரும் ஒருவர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல பிறந்திருக்கிறாங்க. வேளாண்மை துறையில முதுகலை படிப்பை முடித்து பூச்சியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் அறிவியலாளராக பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. ஐரோப்பிய கண்ணோட்டத்தை கொண்டு மார்க்சியத்திற்கு மாற்றாக ஆசிய மற்றும் இந்திய சூழலுக்கு பொருந்தும் கீழை மார்க்சியம் என்ற தனித்துவமான தத்துவ கோட்பாட்டை முன் வச்சிருக்கிறாங்க தோழர் எஸ்.என். நாகராசன் அவர்கள். இந்தியாவின் மிக முக்கியமான 10 மார்க்சிய சிந்தனையாளர்கள்ல ஒருவர் என்று புகழ்பெற்ற தி இல்லஸ்ட்ரேட் வீக்லி பத்திரிகை இவரை குறிப்பிட்டு பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவில் ரசாயன உரங்களை புகுத்திய பசுமை புரட்சியின் ஆபத்துகளை ஆரம்ப காலத்திலேயே அறிவியல் பூர்வமா எதிர்த்திருக்கிறாங்க. தமிழ் பதிப்புலகில் மார்க்சிய அறிஞர் கோவை ஞானி மற்றும் தமிழ்நாட்டின் இயற்கை விவசாய பேரறிஞர் நம்மாழ்வார் ஆகிய இருவருக்குமே எஸ்.என். நாகராசன் தான் சித்தாந்த ரீதியாக பெரும் வழிகாட்டியா விளங்கியிருக்கிறாங்க. இவர் எழுதிய முக்கிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழை மார்க்சியம், மார்க்சியம் கிழக்கும் மேற்கும், அறிவியலில் அறம் எங்கே, ஆயுர்வேதம் தத்துவமும் நடைமுறையும், இது போன்ற நூல்களை எழுதியிருக்கிறாங்க. இந்தியாவின் மூத்த வேளாண்மை அறிவியலாளர்கள ஒருவரான தோழர் எஸ்.என். நாகராசன் அவங்களை பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.